கடகராசி பெண்கள் அப்படின்னாலே இவங்க தாய் போல் கருணை இருக்கவங்க அப்படின்னு தான் கடகராசி பெண்களை சொல்லணும். கடகராசி பெண்களுக்கு வந்து குரு அனுகிரகம் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு உச்சம் கடகராசியில அப்படிங்கிறப்போ குரு ஸ்தானமாவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடகராசி பெண்கள் எப்படின்னா இவங்களுடைய பிறப்பே எப்படி சொல்லப்படுதுன்னா, முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோர்கள்ல பெண் தெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க, குலதெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள அந்த காலத்துல பெண் குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே ஆன்மா மீண்டும் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்காக வர்றவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்க வந்து ஓல்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்க வயதான ஆன்மாக்கள் கிடையாது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க இந்த குழந்தை போல, அந்த குழந்தை எப்படி என்ன பண்ணனாலும் துருதுருன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து கடகராசி பெண்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தவங்க. அப்போ நாங்கள் என்ன மாதிரியான துறைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பூசம், புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான அந்த டாக்டர் தொழில் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, என்ன விஷயங்கிறத நோண்டி பார்க்கக்கூடியது, அந்த தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம். கடகராசியில் இருக்கவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த உற்பத்தி, இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயங்கள், இது சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு 9 to 5 ஜாபுமே உங்களுக்கு செட் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துருச்சு கடகராசி பெண்களுக்கு அப்படின்னா, அதை நீங்கள் சரியாக செஞ்சுடுவீங்க. அந்த ஃபோக்கஸ் செதறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னா ஒரு குழப்ப நிலைங்கிறது வந்துடும். யாராவது ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு கடகராசி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தொழில் அமைக்கிறதாகட்டும், லைஃப் பார்ட்னர் அமைக்கிறதாகட்டும், யாராவது சொல் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது.